சென்னை ராயபுரம் மேம்பாலத்தில் புதிதாக செல்போன் வாங்கி சென்ற இளைஞர் மீது மாநகர பேருந்து மோதி விபத்து ஏற்பட்டு இளைஞர் படுகாயமடைந்த நிலையில் போக்குவரத்து போலீசார் சம்பவ இடத்திற்கு வரவில்லை என்று குற்றஞ்சாட்டப்பட்டுள்ளது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் நிர்மல் வழங்கிட நாம் கேட்கலாம். நிர்மல், வணக்கம். படுகாயமடைந்த அந்த மாணவனுடைய நிலை தற்போது என்னவாக இருக்கிறது? மேலும் இது தொடர்பாக அந்த போலீசார் மீது ஏதேனும் நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கா? என்ன நிலவரம்? வணக்கம். சென்னை ராயபுரம் ஆதாம் தெருவை சேர்ந்தவர் பவித்ரன். இவர் கல்லூரி படிப்பு முடித்துவிட்டு வேலை தேடி வருகிறார். இந்த நிலையில் கல்மண்டபத்தில் உள்ள தனியார் மொபைல் ஷோரூமில் இருந்து புதியதாக செல்போனை வாங்கிக் கொண்டு வீட்டுக்கு சென்றிருக்கிறார். அப்போது ராயபுரம் மேம்பாலத்தின் மேலே சென்று கொண்டிருந்த போது தளம் எண் 4 மாநகர பேருந்து பவித்ரன் மீது மோதியதாக கூறப்படுகிறது. இதில் மேம்பாலத்தின் மேலே நிறுத்தி வைத்திருந்த மற்றொரு தனியார் பேருந்தின் கீழ் பகுதியில் இருசக்கர வாகனத்துடன் பவித்ரன் விழுந்திருக்கிறார். இதில் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பித்திருக்கிறார். அவரது இருசக்கர வாகனம் முழுவதும் சேதம் அடைந்திருக்கிறது. உடனடியாக அந்த வழியாக சென்ற வாகன ஓட்டிகள் பவித்ரனை மீட்டு மாநகர பேருந்து ஓட்டுநரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். மாநகர பேருந்து ஓட்டுநர் அங்கிருந்து பேருந்தை எடுத்து சென்றிருக்கிறார். இது குறித்து எந்த ஒரு போக்குவரத்து போலீசாரும் சம்பவ இடத்துக்கு வராததால் காயம்பட்ட பவித்ரன் தானாகவே சென்று காவல் நிலையத்தில் புகார் அளித்ததாகவும் மேலும் சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார். மேலும் மேம்பாலத்தின் மீது வாகனங்களை நிறுத்தி வைப்பதால் இது போன்ற சம்பவங்கள் ஏற்படுவதாக அப்பகுதிவாசிகள் கூறுகின்றனர். மேலும் மேம்பாலத்தின் கீழ் உள்ள போக்குவரத்து போலீசாரின் வாகன சோதனை செய்யும் இடத்தில் எந்த ஒரு போக்குவரத்து போலீசாரும் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி நிர்மல். ட்ரெண்ட ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்துல நீங்களும் இணையுங்க.